படம் பண்றாங்க. அத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாழைப்பழம்ன்றது வந்துட்டு முக்கணிகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பிறந்த குழந்தையில இருந்துட்டு எல்லாத்துக்குமே குடுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டே குழந்தைங்களுக்கு வாழைப்பழமா தான் இருக்கும். அந்த மாரி வாழைப்பழத்த வந்துட்டு நம்ம அசால்ட்டா போயிட்டு வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு குடுக்குறோம். நம்மளுமே சாப்பிடுறோம். ஆனா, அந்த வாழைப்பழம் இயற்கையா பழுக்க வச்சதா? இல்லாட்டி கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்க வச்சிருக்காங்களா? அப்படின்னு நம்ம பார்க்குறதே கிடையாது. இனிமேட்டுக்கு வாழைப்பழம் வாங்கும்போது, தயவு செஞ்சு இத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழைப்பழம் வாங்கலாம். அப்பதான் வந்துட்டு நம்ம வாழைப்பழத்துல இருக்க நன்மைய பெற முடியும். வாழைப்பழத்தினால கிடைக்கிற தீமைகள வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஓகே. வாழைப்பழம் வந்துட்டு அந்த காலத்துலலாம் இயற்கையா பழுக்க வச்சு, இயற்கையா நம்ம மக்களுக்கு கிடைச்சுச்சு. ஆனா இப்போ என்னன்னா மக்கள் தொகை பெருகிருச்சு. வருமானம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வாழைப்பழத்த வந்துட்டு செயற்கை முறையில பழுக்க வைக்கிறாங்க. ஓகே. வாழைப்பழத்த வந்துட்டு அந்த காலத்துல எப்படி பழுக்க வச்சாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, காந்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தெல்லாம் அப்படியே அந்த தாரோட வந்து விவசாயிகள் எடுத்துட்டு வந்து ஒரு இருட்டு ரூம்குள்ள போட்டுருவாங்க. அந்த ரூமோட கார்னர்ல வந்து சதுரமா நெருப்பு மூட்டுறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அதுல கங்கெல்லாம் போட்டு புகைய உண்டு பண்ணிருவாங்க. அந்த புகைய வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லா நெம்புனதுக்கு அப்புறம் அந்த டோர அடைச்சிருவாங்க. இத வந்து 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவ பண்ணுவாங்க. இப்படி 6 நாள் பண்ணுவாங்க. அச்சையா இருக்க வாழைக்காய் வந்துட்டு பழமா மாறிரும். இப்படிதான் வந்துட்டு அந்த காலத்துல இந்த காந்தல் முறையில பழத்த வந்துட்டு பழுக்க வச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாழைப்பழம் வந்துட்டு விவசாயிகிட்ட இருந்து வந்தோனே 2 மணி நேரத்துல பழுக்க வச்சுர்றாங்க. அத எப்படி 2 மணி நேரத்துல பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோப்பைலன், கால்சியம் கார்பைட் அப்படின்னு இப்படி 2 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி 2 விதமா பழுக்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த புரோப்பைலன் அப்படின்ற கெமிக்கல் வந்துட்டு பிளாஸ்டிக்ல இருந்து வருது. இந்த புரோப்பைலன வந்துட்டு தண்ணீல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிறாங்க. அந்த மிக்ஸ் பண்ண தண்ணீல வாழைப்பழ தார வந்து ஊற வச்சுறாங்க. ஊற வச்சுட்டு எடுத்தோனே பச்சையா இருக்க பழங்கள்லாம் வந்து மஞ்சளா மாறிடுது. இது ஒரு மெத்தட்ல வந்து பழுக்க வைக்கிறாங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்பைட். இது என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழத்து மேல ஸ்ப்ரே பண்ணிறாங்க. இது பண்ணோம்னா வாழைப்பழம் 2 மணி நேரத்துல பச்சையா இருக்கிறது வந்து மஞ்சளா மாறிடுது. இந்த மாதிரி மெத்தட்ல தான் இப்பலாம் பழுக்க வச்சிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு என்னென்ன கெடுதல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால வந்துட்டு உணவுக்குழல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அல்சர் வருது. 2வது வந்து லிவர் பாதிக்கப்படுது. மெயினானது குடல் புற்றுநோய் வருது. இதெல்லாம் வந்துட்டு இந்த கெமிக்கல் யூஸ் பண்றனால வருது. இதுல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கலாம்? கெமிக்கல் யூஸ் பண்ண வாழைப்பழத்துக்கும் இயற்கையான முறையில பழுக்க வச்ச வாழைப்பழத்துக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. அத பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இயற்கையான முறையில பழுக்க வச்ச வாழைப்பழத்தோட காம்பு பார்த்தீங்கன்னா, கருப்பு அல்லது பிரவுன் கலர்ல இருக்கும். ஆனா கெமிக்கல் முறையில பழுக்க வச்ச வாழைப்பழத்தோட காம்பு வந்து பச்சையா இருக்கும். இயற்கையான முறையில பழுக்க வச்ச வாழைப்பழத்துல பார்த்தீங்கன்னா, பிரவுன் கலர்ல சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கும். ஆனா செயற்கையான முறையில பழுக்க வச்ச வாழைப்பழத்துல வந்து புள்ளிகளே இருக்காது. அந்த பழம் மஞ்சளா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த தோல் வந்துட்டு கடினமாவும் இருக்கும். ஓகே. இது வந்துட்டு நார்மலா மஞ்சள் வாழைப்பழத்துக்கு இது செட் ஆகும். செவ்வாழையில எப்படி பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, செவ்வாழை இயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா, அதுல வந்துட்டு சிவப்பும், கருப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு அதுவும் ஆர்ட்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கப்பட்டதுன்னா, மஞ்சளும், சிவப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அதே மாரி பச்சை வாழைப்பழத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பச்சை வாழைப்பழத்துல வந்துட்டு பிரவுன் கலர் ஸ்பாட் இருக்கும். பிரவுன் கலர்ல சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கும். அதே மாதிரி வெளிர் மஞ்சளும் பச்சை வாழைப்பழத்துல கலந்து வரும். இப்படி இருந்தா அது கெமிக்கல்ல பழுக்க வச்சப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்படி தாங்க வாழைப்பழத்துல வந்துட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க நோட் பண்ண வேண்டியது 3 விஷயம் தான். காம்பு, அதுல இருக்க புள்ளிகள், அதோட சைனிங். இத 3ஐயும் வச்சுமே நீங்க வாழைப்பழம் வந்துட்டு இயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்டதா, இல்ல செயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்டதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் இயற்கையான முறையில அடல்ட்ரேஷன் பண்ண ஃப்ரூட்ஸை மட்டுமே நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இதே வந்து நிறைய ஃப்ரூட்ஸுக்கு எப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்காக போடுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தமிழ் மதர் ரூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.